தமிழகத்தில் பெண்கள் மற்றும் மாணவிகளின் பாதுகாப்பிற்கு ஒரு புதிய கவசமாக சர்வதேச தரத்தில் உருவெடுத்துள்ள சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று முறைப்படி தொடங்கி வைக்கிறார். தமிழகத்தில் ஏற்கனவே காவலன் செயலி மற்றும் பிங்க் ரோந்து வாகனங்கள் நடைமுறையில் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி முற்றிலும் புதிய பாய்ச்சலுடன் இந்த அதிரடிப்படை களமிறக்கப்படுவது ஒட்டுமொத்த மாநிலத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அவசர காலங்களில் சிக்கி தவிக்கும் பெண்கள் மற்றும் மாணவிகளுக்கு எந்தவித தாமதமும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கே விரைந்து சென்று உடனடி மீட்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதே இந்த படையின் முதன்மை நோக்கமாகும். இந்த படையின் மிக முக்கியமான மற்றும் புரட்சிகரமான சிறப்பு அம்சமே இது சாதாரண காவல் நிலைய எல்லைக்குள் முடங்கிவிடாமல் செயல்பட போவதுதான். நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்தின் நேரடி கண்காணிப்பு மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் இந்த படை இயங்க உள்ளது. இதனால் எந்தவிதமான அரசியல் தலையீடுகளோ அல்லது நிர்வாக ரீதியான தாமதங்களோ இல்லாமல் புகார்கள் மீது மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 அல்லது அதற்கென உருவாக்கப்படும் பிரத்யேக அவசர எண்களில் இருந்து வரும் அழைப்புகள் உடனடியாக இந்த தனிப்படைக்கு மாற்றப்பட்டு அடுத்த சில நிமிடங்களில் களத்தில் நடவடிக்கைகள் பாயும். வெறும் பொது இடங்களில் நடக்கும் அத்துமீறல்கள் மட்டுமல்லாமல் கல்லூரி மாணவிகளை குறிவைத்து சமூக வலைதளங்களில் நடக்கும் ஆன்லைன் மிரட்டல்கள், மார்பிங் மற்றும் சைபர் குற்றங்களை உடனுக்குடன் கண்டறிந்து முடக்க ஒரு பிரத்யேக சைபர் பிரிவும் இந்த சிங்கப்பெண் படையுடன் இணைந்து செயல்பட உள்ளது. சர்வதேச போலீஸ் சரத்திற்கு இணையாக இவர்களுக்கென்ன பிரத்யேகமாக நேவி ப்ளூ நிற அரக்கை சட்டை மற்றும் நவீன காகி நிற பேண்ட் கொண்ட சீருடைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. IGK பவானீஸ்வரி IPS அவர்களின் தலைமையில் ஒரு SP, 2 DSPக்கள் மற்றும் பயிற்சி பெற்ற 30க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிநவீன வாகனங்கள் மற்றும் பாடிவோர் கேமராக்களுடன் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள், கல்லூரிகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் IT பூங்காக்கள் போன்ற மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதிகளில் இந்த அதிரடி படையினர் ரகசியமாகவும் நேரடியாகவும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த உள்ளனர். ஜீரோ டோலரன்ஸ் எனப்படும் குற்றங்களுக்கு சற்றும் சகிப்புத்தன்மையற்ற முறையில் இந்த அரசு செயல்படும் என்பதை இந்த சிங்கப்பெண் படை மெய்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக பெண்களிடையே பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ள இந்த அதிரடி முயற்சி களத்தில் எந்த அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.